friends, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ போதும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேலிகிராஃபி ப்ரஷ்ஷே இல்லாமல் எப்படி நம்ம கேலிகிராஃபி பண்ணலாம், அதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து அந்த கேலிகிராஃபி ப்ரஷ் இருக்காது. நம்ம கிட்ட இருக்க பொருட்கள் வச்சு அதை கேலிகிராஃபி நம்ம பண்ணிடலாம். ஸோ நான் காமிக்கிற அந்த பொருள் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதுக்கு கேலிகிராஃபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கேலிகிராஃபிக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் மார்க்கர் இல்லைனா பிளாக் பென். நீங்கள் மோஸ்ட்லி பிளாக் பென் எடுத்துக்கோங்க. பிளாக் மார்க்கர் வேணால். பிளாக் மார்க்கர்னால் நீங்கள் வந்து இதுவாகிடும், ஃபுல்லாக என்ன சொல்லிட்டு திக்காகிடும். ஸோ அப்போ வந்து கேலிகிராஃபி மாதிரி இருக்காது. ஸோ பிளாக் பென் எடுத்திங்கன்னா கரெக்டாக நம்ம வரைஞ்ச இடத்துலையே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து பிளாக் பென் எடுத்திருக்கேன். தின்னான டிப் இருக்கிறதுனால நான் பிளாக் பென் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில். நார்மலாக வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக பென்சில் இருக்கும். ஸோ நீங்கள் பென்சிலும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் இல்லைனா ஒரு புக்கு அது எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எப்படி கேலிகிராஃபியை வந்து இந்த குட்டி இந்த 3 பொருட்கள் வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரீசெண்டாக வந்து பென்னும் அப்புறம் பிளாக் பென்னு அப்புறமா பென்சிலும் வச்சு பண்ண வந்து கேலிகிராஃபி தான் இது. ஸோ இது நான் பண்ணியிருந்தேன். எவ்ரிடே இஸ் a நியூ பிகினிங், டேக் அ டீப் பிரீத் அண்ட் ஸ்டார்ட் அகெயின். ஸோ இது வந்து நல்லா க்யூட்டாக நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் பென்னை வச்சு அப்புறம் பென்சில் வச்சு தான் பண்ணது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் பண்ணலாமா இங்கே? ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பேப்பர் இல்லைனா நோட் புக் அந்த எடுத்துக்கிற அந்த நோட் புக்கில் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் இப்போ மோட்டிவேஷ்னல் குவாய்ட்ஸ் வரைகிறீங்க அப்படின்னா நீங்கள் கூகுளிலேருந்து எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை பார்த்து சாம்பிள் மாதிரி வரையலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் இப்போ காமிக்கிறேன் என்ன இப்போ நான் வரைய போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் தான் நான் வரைய போகிறேன். என்ன அப்படின்னா அந்த குவாய்ட்டை நான் சொல்லிடுறேன். லைஃப் இஸ் ஆர்ட், லிவ் யோர்ஸ் இன் கலர் அப்படின்னு தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்னோடய சாம்பிள் இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன குவாய்ட்ஸ் வரையணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து வரைகிறேன். எப்போவுமே கேலிகிராஃபிக்கு வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் தட் ஒரு என்ன சொல்லிட்டு ஒரு 1 2 3 4 லைன்ஸ் நோட் புக்கில் நீங்கள் ஒரு நோட் புக் இருக்குன்னா 2 லைன்ஸ் நோட் புக் இருக்குன்னா 4 இங்கே ஒன்று அப்புறமா இங்கே ஒன்று அப்புறமா இங்கே ஒன்று இதுலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிங்கன்னா கூட நல்லது தான். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க. ஒரு டிசைனாக நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து கேலிகிராஃபிக்குன்னு வந்து லெட்டர்ஸ் வந்து ஸ்டைலாக தான் லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ வரைஞ்சிட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி பென்சில் வச்சு ட்ராயிங் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்ம கேலிகிராஃபி மேலே ஃபர்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இது மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி டார்க்காக போட்டுறக்கூடாது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வரைஞ்சிட்டதுக்கப்புறமா நீங்கள் பிளாக் பென் எடுத்துகிட்டு மேலே தின்னாகவே அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து டார்க்காக கொடுங்க. அப்போ தான் வந்து நிஜமான ப்ரஷ்ஷில் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மேலே அவுட்லைன் இப்போ கொடுத்துக்கலாம். ஸோ பொறுமையாக கொடுங்க, லைனை விட்டு தாண்டக்கூடாது. தாண்டினாலும் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம டார்க்காக கொடுத்துருவோம்ல, அந்த இடத்துல நம்ம டார்க்காக கொடுத்துக்கலாம்.
ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அவுட்லைன் நான் பிளாக் மார்க்கர் வச்சு கொடுத்துக்கிறேன். நிறைய பேர்கிட்ட வந்து கேலிகிராஃபி ப்ரஷ் இருக்கும். இப்போ நார்மலாக நம்மக்கிட்ட வந்து கேலிகிராஃபி ஷெட் இந்த ப்ரஷ் இல்லைன்னா நம்மளால் வரைய முடியாதுன்னு இல்லை. பென்சில் இதை வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். இது நீங்கள் வந்து இப்போ யாருக்காச்சும் நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் ப்ரெசன்ட் கூட பண்ணலாம். ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி போட்டு ப்ரெசன்ட் கூட பண்ணலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் இந்த கேலிகிராஃபியில் வந்து செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்லைன் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். அவுட்லைன் கொடுத்து பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னா அப்போ திக் பண்ண பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து திக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி திக்கு அந்த பென் இருக்கு இல்லையா, பென்னை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல திக் கொடுக்குறோமோ அந்த இடத்துல வந்து வரைஞ்சிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்து முடிச்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். எப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. எந்த இடத்துல நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து வெளியே இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து நம்மளுக்கு திக்காக கொடுக்கறதுக்கு முடியும். நீங்கள் நார்மலாக வந்து அப்படியே திக்காக கொடுத்தீங்கன்னா எங்கே போகணுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி திக் கொடுத்துக்கிறேன். நம்ம எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் மேலே ஃபில் ஸ்டாப் அந்த மாதிரி நம்ம வைக்கிறோன்னா இந்த இடத்துல கலர் அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ வந்து இதை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து கேலிகிராஃபியில் வந்து தேர்ட் ஸ்டெப்பை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வந்து வெளியவே போக முடியாதுன்னா ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்தா தான் உள்ளே கலர் அடிக்க முடியும். இல்லைனா வந்து வெளியெல்லாம் வந்து கலர்ஸ்லாம் போயிடும். ஸோ நார்மலாக நீங்கள் பிளாக் தான் கேலிகிராஃபிக்கு அடிக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து பிளாக்கில் கொடுத்துட்டு வெளியே வந்து நீங்கள் கலர்ஸ் அடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இது கலர்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோன்னா நார்மலாக கேலிகிராஃபி இல்லைனா கூட நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து உள்ளே இந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தாலும் பரவாயில்ல. நான் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கூட பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப க்யூட்டாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி கொடுத்தாச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா உள்ளே வந்து நம்ம கலர் அடிக்கணும். அந்த பிளாக் மார்க்கர் வச்சு இப்படி நம்ம உள்ளே கலர் அடிக்கணும். நீங்கள் இது வச்சு தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுத்து வச்சிட்டிங்கல்ல, இப்போ வந்து நீங்கள் மார்க்கர் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, பென் வச்சு தான் நீங்கள் அடிக்கணும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி அடிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த அவுட்லைன் கொடுத்து முடிச்சோடனே நீங்கள் இந்த மாதிரி அடிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேலிகிராஃப் வந்து ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், லைஃப் இஸ் ஆர்ட், லிவ் யோர்ஸ் இன் கலர்ஸ். ரொம்ப க்யூட்டாக வந்து இது பண்ணுது.
எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப கேலிகிராஃபி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் வந்து ஃப்ரேம் பண்ணி என்னோடய ரூமில் வந்து நான் ஒட்ட போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணி உங்கள் ரூமை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணுங்கள். அப்புறமா வந்து யாராச்சும் ப்ரெசன்ஸ் பண்ணுங்கள், மற்றவங்களையும் ஹாப்பியாக ஆக்குங்க. ஸோ இந்த கேலிகிராஃபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோஸ் வந்து கிராண்ட் பாய். Tanisha. Bye.